தனா. இங்க சாரு ஓவரா போய்கிட்டு இருக்கா. என்ன இவன் நம்மள பத்தி பேசுறா? அவ இங்க வரும்போது அவளுக்கு கண்ணு தெரியும்னு நமக்கு தெரியும். அப்பவே அவளை விரட்டி இருக்கணும். அவளை விட்டது தப்பா போச்சு. இதுக்கு மேல அவளை சும்மா விடக்கூடாதுன்னு தான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். ஐயோ, என்ன விரட்ட ஏதோ பிளான் பண்றா போலயே. என்ன பிளானா? கண்ணு தெரியாம நடிச்சு ஏமாத்துறால. இப்போ நிஜமாவே அவளுக்கு கண்ணு தெரியாம போற மாதிரி செய்ய போறேன். எப்படி முடியும்னு கேக்குறியா? நான் அமெரிக்கால இருந்து ஒரு ஐ டிராப்ப வர வச்சிருக்கேன். வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இத கண்ணுல போட்டா கண்ணு தெரியும்னு சும்மா சொல்லி சாரு கண்ணுல ஊத்த போறேன். ஆனா அந்த டிராப் கண்ணுல பட்டதுமே அவளுக்கு சுத்தமா கண்ணு தெரியாம போயிடும். ஆமா, அதுக்கப்புறம் எப்பவுமே அவளுக்கு கண்ணு தெரியவே தெரியாது. ஆபரேஷன் பண்ணா வேற கண்ணு வச்சா கூட அவளுக்கு பார்வை வராது. லைஃப் லாங் அவ கண்ணு தெரியாதவளாதான் இருக்க போறா. மொத்தமா எனக்கு கண்ணு தெரியாதவளாக்க பாக்குறாளே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னதனா, மருந்து போட்டும் ஏன் கண்ணு தெரியலன்னு வீட்ல இருக்கிறவங்க கேட்பாங்கன்னு சொல்றியா? அது கேட்பாங்கதான். அந்த மருந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுவோம். எப்படியும் அவ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே இருக்கா. சோ இப்ப இத போட்டு கண்ணு தெரியாம போனாலும் அவளால வெளியில சொல்ல முடியாதுல. இவ பெரிய கிரிமினலா இருக்காளே, இப்படியெல்லாம் யோசிக்கிறா. ஆமா, காலையில அந்த டிராப்ப அவளுக்கு போட போறேன். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவ முழிக்க போறா. முள்ளால எடுக்கிற மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறவள நிஜமா கண்ணு தெரியாம ஆக்க போறேன். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா என்ன உண்மையாவே குருடி ஆக்கிடுவா. இதுக்கு உடனே ஒரு முடிவு எடுக்கணும். போடி போ. நாளையோட உன் கண்ணு டிராமாக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன். ஏய், என்ன சாரு, எதுக்கு எங்களை தனியா வர சொன்ன? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்ல டாக்டர், சாருவுக்கு உடனே ஒரு ஆபரேஷன் ஒண்ணு. புதுசா ஏதோ பிளான் பண்ணி இருக்கீங்கன்னு தெரியுது. சரி, என்ன பண்றது? பழகுன பழக்கத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சாருவா ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்றோம். அவளுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி நீங்க சும்மா ஒரு டிராமா பண்ணி அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லணும். என்ன திடீர்னு? அது என்னன்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்கள எங்களுக்கு வேண்டாத ஒருத்தி இருக்கா. அவ சாருவோட கண்ணுல ஐ டிராப்ஸ்ங்கிற பேர்ல எதையோ ஒண்ணு போட்டு அவளுக்கு மொத்தமா கண்ணு தெரியாம போற மாதிரி பிளான் பண்ணிருக்கா. அதுக்கு முன்னாடி சாருவுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி நாம இத பண்ணணும். சரி, எப்படியோ எனக்கு பணம் வரதான் போகுது. இதுல நான் எந்த தப்பும் பண்ணல, ஆபரேஷனும் பண்ணல. சும்மா கட்டு போட்டு அனுப்பப்போம், அவ்வளவுதானே? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு சேர வேண்டிய காசை சரியா கொடுத்தா போதும். நாளைக்கே அட்மிட் பண்ணிடலாம். இல்ல டாக்டர், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கே நாங்க அட்மிட் பண்ணணும். கொஞ்ச நேரத்துல நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம். சரி வாங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சேன். என்ன? இந்தா, டாக்டர் சரின்னு சொல்லிட்டாரு. சித்தி, திடீர்னு எனக்கு ஆபரேஷன் சொன்னா வீட்ல எல்லாரும் எப்படி நம்புவாங்க? அவங்கள நம்ப வைக்கிறதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. நீ மாடியில நின்னு வானத்தை பாத்துட்டு இருந்தன்னு மட்டும் சொல்லு. ஷோ பார்வதி, அவளுக்கு தான் கண்ணு தெரியாத, எப்படி பார்க்க முடியும்? அண்ணி, பார்வை இல்லைன்னாலும் வானத்தை பார்த்த மாதிரி நம்ம தலைய வச்சுக்கலாம்ல. அப்படி நிக்கும் போது ஏதோ பெரிய மின்னல் வெட்டின மாதிரி இருந்தது. அதுல இருந்து என் கண்ணெல்லாம் உறுத்துது, மயக்கமா வருதுன்னு இவளை நம்ம நடிக்க சொல்லுவோம். சித்தி, அப்படி பண்ணா காப்பாத்துங்க, யாராவது வாங்கன்னு நம்மலாம் கத்துவோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க. இது ஓகே தான். அந்த மாயா என் கண்ணு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது
கல்யாணத்துக்கு வேற நாள் குறிச்சாச்சு. இந்த நேரத்துல அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உடனே போய் டாக்டர் பார்க்கணும். சரி. டே சீனு மாமா, நமக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றா. சரி மாமா. டேய், வேற டாக்டர் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். பார்வதி சொன்னால அந்த டாக்டரே கூட்டிட்டு வாங்க. அவர்தான் சாருக்கு எப்பவுமே பாக்குறவரு. ஏன் அத்தை அந்த டாக்டர் தான் பார்க்கணும்னு சொல்றீங்க? பக்கத்துல இருக்கிற வேற ஏதாவது ஐ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமே. ஏய், அதெல்லாம் இல்ல. ராமமூர்த்தி டாக்டர் கிட்ட தான் போகணும். அவருக்கு தான் சாருவோட மெடிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். அங்க கூட்டிட்டு போறதுதான் நல்லது. நல்ல பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செய்றீங்க. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சரி சரி, ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட முதல்ல கூட்டிட்டு போவோம். மாமா இருங்க, சாரு இங்கேயே இருக்கட்டும். ஏம்மா இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். இவளே மயங்கி போயிருக்காம்மா. இல்ல பாட்டி, இங்கேயே இருக்கட்டும். ஏமா வேண்டாம்னு சொல்ற? டாக்டர் இங்க வர சொல்லலாம். ஏய், அவர் எதுக்கு இங்க வர சொல்லணும்? பெரியப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தப்போ வீட்டுக்கு தானே டாக்டர் வர வச்சு பார்த்தோம். இவளுக்கு ஐ ப்ராப்ளம் தானே, வீட்டுக்கே டாக்டர் வர சொல்லலாம்.